நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு ஊற்றாக அது இருக்க வேண்டும். எத்தனை பேர் எஸ்கலேட்டர் பார்த்துருக்கீங்க? அது அப்போ வேற கதை தான் யோசிக்கணும் போல இருக்கு. எஸ்கலேட்டர் யாரும் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா? ஏறி இருக்கீங்களா? நீங்க எந்த எஸ்கலேட்டர்ல ஏறுவீங்க? மேலே போற எஸ்கலேட்டர்ல ஏறுவீங்களா இல்லை கீழே போற எஸ்கலேட்டர்ல ஏறுவீங்களா? சரி, கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்குறேன். மேலே ஏறணும்னா மேலே போறதுல போவீங்களா கீழே போறதுல போவீங்களா? ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கணும்னா, நம்ம மேலே தான் போறோம், ஆனா நம்ம போற எஸ்கலேட்டர் எங்க போகுது? கீழே போயிட்டு இருக்கு. நம்ம அதுலயும் போகலாம், அப்படிதானே? ஆனா பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? கீழே இறங்குறதுலயும் மேலே ஏற முடியும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க நின்றீங்கன்னா எங்க போயிடுவீங்க? கீழே போயிடுவீங்க. நீங்க அப்படி போனோம்னா என்ன பண்ணணும்? நடந்துட்டே இருக்கணும். எஸ்கலேட்டரை காட்டிலும் இன்னும் வேகமா நீங்க நடக்கணும். அப்படி நடந்தா என்ன பண்ண முடியும்? மேலே போயிடலாம். அப்படி இல்லைன்னு நீங்க ஒரு இடத்துல நின்றீங்கன்னா என்ன ஆயிடும்? திரும்ப கீழே போயிடுவீங்க. கவனிக்காம இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? கீழே போய் விழுந்துருவீங்க. அது போலதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அவ்வளவுதான், நமக்கு சமாதானம் வந்துச்சு, ரட்சிப்பு வந்துச்சு, எல்லாத்தையும் குறித்தும் ஒரு நிச்சயம் வந்துச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம்னா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பின்பக்கமா போயிட்டே இருக்கிறோம். ஏன்னா நிக்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அது வந்து இப்போ தண்ணீர் வந்து ஒரு இடத்துல தேங்கி இருந்தா என்ன ஆகும்? கெட்டு போக ஆரம்பிச்சிடும். நீங்க வீட்டில் ஒரு வாட்டையே இல்லாம ஒரு நல்ல ஒரு மெட்டல் பாத்திரம் வச்சிருந்தாலும் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு 10 நாள் கழிச்சு திறந்து பார்த்தா எப்படி இருக்கும்? அதுல தண்ணி குறைய ஆரம்பிக்கும், அது அழுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான். அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை, ஒருவேளை நான் வந்து ஆவியினால ஆண்டவர் என்னை நிரப்பிட்டாரு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு வந்து என்ன வந்துருச்சு? நித்தியத்தை குறித்து ஒரு நிச்சயம் வந்துருச்சு, அதனால நான் ரிலாக்ஸா இருப்பேன்னு இருந்தோம்னா நம்ம எங்க போயிட்டு இருப்போம்? மெதுவா நம்ம அறியாமலே பின்னோக்கி போயிட்டு இருப்போம். அப்போ அதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு அதுக்கு தான் முக்கியமா நமக்கு என்ன தேவைப்படுது? ஆவியானவருடைய நிறைவு தேவைப்படுது. அது அனுதின வாழ்க்கையாக நமக்கு இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதம் நம்ம பார்த்த காரியத்துல நீங்க எப்பவுமே கவனத்துல கொள்ள வேண்டியது இந்த காரியம், நம்ம ஆவியினால முத்திரை போடப்பட்டவர்கள். நேற்று ஜெப அன்னைக்கு, நேற்று சனிக்கிழமை தியானித்த காரியம், நம்ம பரிசுத்த ஆவியானவரால் என்ன போடப்பட்டிருக்கோம்? முத்திரை போடப்பட்டிருக்கும். அந்த எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க? ஓட்டு பெட்டிலாம் எடுத்துட்டு போய் ஆமா ஒரு பத்திரமான இடத்துல சீல் பண்ணி வைப்பாங்க. யாராலையும் உள்ள போக முடியாது. சிசிடிவி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிருக்காரு? பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு இருக்கிறாரு. அவரே நம்ம என்ன பண்றாரு? கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, நம்மை பாதுகாக்கிறாரு. ஆனா நம்ம கையிலயும் என்ன இருக்கும்? ஒரு சாவி இருக்கும். நம்ம திறந்து வெளியில போகாம நம்ம அவருடைய கண்ட்ரோல்ல இருந்தோம்னா அவர் என்ன பண்ணார்? முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியம், நம்ம வந்து எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோம். நாம் ஆவிக்கு உட்பட்டவர்கள். யாரு? நம்ம ஆவிக்கு உட்பட்டவர்கள். இந்த குறித்த காரியத்தை தான் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ள போறோம். ஆவியானவர் தான் என்ன பண்ணுவாரு? நமக்கு அந்த சத்தியத்தை போதித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசப்பா, நாங்க இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தை வரும்போது ஆண்டவரே நாங்கள் ஆவலாய் அதை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளவும், அப்பா அதுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும், அதன்படி நடக்கவும் ஆண்டவரே. அப்பா, சத்திய ஆவியானவர் ஆண்டவரே சகல சத்தியத்துக்குள்ளாக எங்களை வழி நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்போ இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்க போகிற காரியங்கள், பெரும்பாலான வசனங்கள் வந்து நம்ம ரோமர் பகுதியில இருந்து தான் பார்க்க போகிறோம். ரோமர் நிருபம் யாரால எழுதப்பட்டது? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாங்க. யாருக்கு எழுதுறாங்க? யாருக்காக எதை குறித்து எழுதுகிறாங்க? அந்த மூன்று காரியத்தையும் நம்ம பார்த்து விட்டு நம்ம தொடர்ந்து சில காரியங்களை நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ முக்கியமான ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும், நான் இந்த வாரத்துல பார்த்த ஒரு சம்பவத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். நான் இந்த வாரத்துல ஒரு சம்பவம் பார்க்குறேன் யூடியூப்ல. ஒரு
ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ டாக்டர், பொது சேவை எல்லாம் செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவருக்கு 40 வயது தான் ஆகிறது, மனைவி பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் தன்னுடைய 40 வயதில் அவர் ரயிலில் பயணப்பட்டு போகிறாரு. போகும்போது மாரடைப்புனால அவர் என்ன பண்ணுறாரு, காலமாகிறாரு. அந்த கடைசி அந்த என்ன சொல்லுவாங்க, அடக்க ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு கிறிஸ்துவை அறியாத ஒரு வேறு மார்க்கத்தில் உள்ள ஒரு மனிதன் இப்படியாக ஒரு பதிவு போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த குடும்பத்தை எப்படி தேற்றுவது என்று எனக்கு ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை. ஆனால் ஒன்று, அந்த டாக்டர், அதாவது அவர் பேர் ஆஷ்லே, அவர் எல்லாரையும் நேசித்தார், எல்லாருக்கும் உதவி செய்தார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தன்னுடைய தேவனிடத்திலிருந்து, ஏன்னா அவர் வேற மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் சொல்றார், அவர் தன்னுடைய தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய பரிசை அவர் பெற்றுக்கொண்டார். என்னவென்றால், இன்னும் எவ்வளோ கிட்ட செல்ல முடியுமோ அவருடைய தேவனிடத்தின் அருகில் சென்று விட்டார் என்று ஒரு வேறு மார்க்கத்தில் சேர்ந்த ஒரு மனிதர் சொல்றாரு. நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? இது போல ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம், அப்போ நம்ம மனதில் என்ன தோன்றும்? சொல்லுங்க பார்ப்போம். அது ஒருவேளை 90 வயசா இருந்தாலுமே என்ன சொல்லுவாங்க சுத்தி வந்து பார்க்குறவங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்துருக்கலாம். என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் அவங்க இருந்திருப்பாங்க. அப்படி மனிதர்கள் சொல்றாங்க. கிறிஸ்தவர்களும் நம்ம என்னதான் சொல்றோம்? அந்த எண்ணத்துல தான் இருக்கிறோம். ஆனா வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய நாட்களெல்லாம் யார் குறித்து வைத்திருக்கிறது? தேவன் குறித்து வைத்திருக்கிறார். ஆனா நம்ம அப்படியே நம்ம அந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலோ இல்லை நம்மளை சுற்றி நடக்கும்போது என்ன சொல்றோம்? இல்லை, இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், சரியா கவனிக்கல போல இருக்கு, இப்படி என்ன நம்முடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்கு உட்பட்டவர்களாக நாம் இருப்போமானால் நம்முடைய எண்ணங்கள் முற்றிலுமா என்ன ஆகும்? மாறும். அது எப்படிப்பட்டதாய் மாறும்? வார்த்தைக்கு நேராக அது மாறுகிறதாய் இருக்கிறது. இப்போ நான் ஏற்கனவே கேட்ட கேள்வி, ரோமர் நிருபத்துல நம்ம 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ம் 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 இப்ப யார் எழுதுறா? ஃபர்ஸ்ட் வசனத்துல பவுல் எழுதுறாரு. 2வது வசனத்துல பார்க்கிறோம், யாருக்கு எழுதுறாரு? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தம் ஆகிறதுக்கு அழைக்கப்பட்ட என்னது ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அவர் என்ன பண்றாரு? ஒரு நிருபம் எழுதுறாரு. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு எதை குறித்து எழுதுவாங்க? ரட்சிப்புக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படி பெரும்பாலும் எழுதுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஆரம்பத்துல இருந்தே அந்த சுவிசேஷத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். 15வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் ஆமா, அப்போ ரோமர்ல பவுல் என்ன பண்றாருன்னா, நீங்க முதல் 7 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அவர் முதலாவது சுவிசேஷம் என்றால் என்ன, எதற்காக இயேசு வந்தார், எதற்காக அடிக்கப்பட்டார், தேவன் நம்ம மேல வைத்த அன்புனால என்ன பண்றாரு, நம்மால கீழ்ப்படிய முடியாது, நியாய பிரமாணத்தை மனிதனால நிறைவேற்ற முடியலை என்பதற்காக அவர் என்ன பண்றாரு? இயேசுவை, தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அனுப்புன பிறகு அவர் நமக்காக மரிக்கிறார், நம்மை மீட்டு கொள்கிறார். இப்போ இங்க நம்ம கூடி வந்திருக்கிற எல்லாரும் யார் என்று அழைக்கப்படுகிறோம்? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறோம். நம் மீட்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஓகே, ஃபைன். இப்போ இப்படி மீட்கப்பட்ட நாம் என்ன பண்றோம்? நம்மை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரு முத்திரை போடுறாரு. நம்ம என்ன பண்றாங்க? சீல் பண்றாங்க. என்னன்னா, இவங்க எங்க உரியவங்க? கர்த்தருக்கு உரியவங்க, இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று நம்ம ஒரு முத்திரை போடப்படுகிறது. அப்படி போடப்பட்ட நாம் அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் போலயே சிந்தனை இருக்கணுமா, மற்றவர்கள் போலயே உலகத்தார் போலயே நம்முடைய செயல் இருக்கணுமா என்பதை குறித்து நாம் சற்று யோசிக்க வேண்டும். அப்ப நம்ம யாரு என்பதை புரிந்து கொள்வதற்காக நாம் வாசிக்கலாம். ரோமர் 8:9, 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ரோமர் 8:9. ம் 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 இருப்பீர்கள். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இருந்தால் நாம் யாரா இருப்போம்?
ஆவிக்கு உட்பட்டவர்கள். அப்போ ஆவிக்கு உட்பட்டவர்கள் யாரு? அதே வசனத்துல இருக்கு, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய மாம்சம் எங்க போகுது? ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன ஆகுது? சிலுவையில் எப்படி இயேசு அரைஞ்சாங்களோ அது போல நம்முடைய மாம்சத்தை என்ன பண்ணிடணும்? சிலுவையில அரைஞ்சிடணும். அரைஞ்சிட்டு ஆவியானவர் அதற்கப்புறம் நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்க வேண்டும். அந்த வசனத்துல நம்ம 2வது பகுதியில் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அல்ல. ஆமா, முதல்ல ஆவியானவரை நம்ம விசுவாசிக்கிறோம். இப்ப நிறைய காரியங்கள் நம்ம இந்த மாதம் கற்றுக்கொண்டோம், அதனால அதை குறித்து நம்ம பேச போறது இல்லை. அப்போ அந்த நம்ம கற்றுக்கொண்ட காரியத்துல நம்ம நிச்சயித்திருக்கிறோம், என்னது? ஆவியானவர் இருக்கிறார், அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் நமக்குள்ளாக வாசம் செய்து நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். அப்படி ஆவிக்கு உட்படாமல் நம்ம இருப்போமானால், ஒருவேளை அந்த அவேர்னஸே இல்லைன்னா, அந்த ஒரு எண்ணமே இல்லாம இருப்போமானால், நாம் யார் இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நாம் ஒருவேளை கிறிஸ்துவின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆவி நமக்குள்ளாக இல்லாவிட்டால், அந்த நிறைவு நமக்குள்ளாக இல்லாவிட்டால், அந்த வாசம் நம்மிடத்துல இருந்து தெரியாவிட்டால், நாம் யாரா இல்லையா? அவருடையவன் அல்ல. இப்போ முதல் காரியம், நம்ம யாருன்னு குறித்து பார்க்கிறோம். நாம் யார்? நாம் ஆவிக்கு உட்பட்டவர்கள். நாம் யார்? நாம் யார்? ஓகே. அப்போ 2வது காரியம், ஆவிக்குட்பட்டவர்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கும்? அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்ய மாட்டார்கள், அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும், ஏன் அப்படி இருக்கும்? இந்த காரியத்தை குறித்து நம்ம 2வது பார்க்க போறோம். முதல்ல பார்த்தது நாம் யார்? நாம் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்போ ரோமர் 8:5 வசனத்தை வாசிப்போம். ம் 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 அப்போ ஆவிக்குட்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஆவிக்குரியவைகளை செய்வார்கள், ஆவின்படி நடப்பார்கள், அவர்களுடைய சிந்தனையும் எப்படி இருக்கும்? ஆவிக்குரியவர்களாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்குள்ளாக எப்பவுமே என்ன இருக்கும்? 2 எண்ணங்கள் ஓடும். இப்போ காலையில நம்ம எழும்பின உடனே சபைக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் நமக்கு மனசுல தோணும், கொஞ்சம் பொறுமையா போவோம், ஒன்றும் அவசரம் இல்லைன்னு தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாருன்னா அவருடைய வாஞ்சை எப்படி இருக்கும்? நீங்க கொஞ்சம் டைம் ஆனா பரவாயில்லன்னு பாப்பீங்க, ஆனா அவருக்கு வாஞ்சை என்ன இருக்கும்? உள்ள இருந்து நான் எப்போ சீக்கிரமா அவருடைய சமூகத்துல ஆராதிக்க போகிறேன். அப்ப இந்த எண்ணம் நீங்க ஒரு மனதுல வைத்துக்கொள்ளணும். உங்களுக்கு எளிமையாக புரிகிறதற்காக சொல்லுகிறேன். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எண்ணம் என்ன வேணும்? நமக்குள்ளாக யார் இருக்கா? ஆவியானவர் இருக்காரு. நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்றோம், திடீர்னு கத்துறோம், இல்லைன்னா திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுறோம், இல்லைன்னா ஏதாவது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியத்தை பேசுறோம்னா நமக்கு உடனே வர வேண்டிய எண்ணம், நாம் ஆவிக்கு உட்பட்டவர்களா? எனக்குள்ளாக யார் இருக்கிறாரான்னு யோசிக்கணும். ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் அப்படி இருக்கிறார் என்றால், நேற்று கூட தியானித்தோம், நாம் அவரை என்ன பண்ணக்கூடாதான்? துக்கப்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ளாக ஆவியானவர் இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ ஆவிக்குட்பட்டவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கணும்? அவங்க மாம்சத்தின்படி என்ன பண்ண மாட்டாங்க? நடக்க மாட்டாங்க. அவருடைய எண்ணங்கள் மாம்சத்துக்குரியவைகளாக இருக்காது. அதற்கு மாறாக அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவியின்படி நடப்பார்கள், ஆவிக்குரிய காரியங்களை சிந்திப்பார்கள். ஆவிக்குரிய சிந்தனைகள் எப்படி இருக்கும்? வேதத்தை சார்ந்ததாக இருக்கும். அடுத்ததாக நம்ம அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது 6வது வசனம், மாம்ச சிந்தை என்னவா? ஒருவேளை மாம்ச சிந்தையினால நீங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா அதோட முடிவு எப்படிதான் இருக்கும்? அழிவாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்போ சாதாரணமா தெரியலாம் அந்த காரியங்கள், இது செய்தா நல்லதுன்னு நமக்கு உலக பிரகாரமா தோன்றலாம். ஆனால் நாம் அதை மாம்சத்தின்படி செய்தோமானால் அதோட முடிவு அழிவாக இருக்கும், மரணமாக இருக்கும். இதே ஆவியின் சிந்தை எப்படி இருக்கான்? ஆமா, அது ஜீவனா இருக்கிறது. அந்த காரியம் செய்யும் போதும் உங்களுக்கு என்னதான் இருக்கும்? சமாதானம் உங்களுக்குள்ளாக இருக்கும். ஒரு பதற்றம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, இல்லை ஒரு வேகம், எப்படியாவது இதை முடித்து விட வேண்டும், அந்த மாதிரி காரியங்கள் இருக்காது. ரம்மியமாக மனரம்யமாக நாம் இருந்து அந்த காரியங்களை ஆண்டவருக்காக அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்ற முடியும். அதுக்கு அடுத்த வசனத்துல பார்க்கிறோம், எப்படி என்றால் மாம்ச சிந்தை என்னவா? ஆமென். மாம்ச சிந்தை. ஒருவேளை நீங்க உங்களுடைய சுய எண்ணத்துல ஏதாவது காரியங்கள் செய்வோம்னா அது சாதாரணம் தான். இது என்ன, இது நம்ம எப்பவும் செய்யறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அது தேவனுக்கு விரோதமாக என்னவா இருக்கிறது?
பகையாக இருக்கிறது. ஏன்னா அவர் நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்ம என்ன பண்றார், ஆவியானவருக்குள்ளாக ஒரு முத்திரை போட்டு வச்சுட்டாரு. இப்போ அவருக்கு வெளியில உள்ள காரியங்களை நம்ம செய்தோம்னா அவர் என்ன பண்றார், அவரை பகைத்து விட்டு நாம் வெளியில வருகிறோம். அப்படி இல்லை, நான் அவருக்கு உட்பட்டவன் என்று சொல்லும்போது அவருடைய சித்தம் என்னவோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்போ நம்ம மாம்ச சிந்தையினால ஒருவேளை ஆண்டவருக்குரிய காரியத்தையே நான் செய்யறேன்னு நினைச்சாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அதை தேவனுக்கு பிரியமாக செய்து முடிக்க முடியாது. ஒருவேளை நான் சர்ச்சுக்கு தான் போறேன், அது உங்களை அந்த எண்ணம் ஆவியை சார்ந்ததாக இல்லாமல் மாம்சத்தை சார்ந்ததாக என்னால முடியும், நான் என்ன பண்ணுவேன், 8 மணிக்கு போயிடுவேன், நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படி நான் என்று ஒருவேளை உங்களுடைய மாம்சம் அதுல பிரதிபலிக்குமானால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அது ஆண்டவருடைய காரியமா இருந்தாலும் அது ஆவியின்படி தான், ஆவிக்குட்பட்டு தான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் பிரியமாய் இருக்க மாட்டார்கள். நான் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் மாம்சத்துக்கு உட்பட்டு ஏதாவது செய்தோம்னா நமக்கு ஒருவேளை திருப்தியா இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனா தேவன் அதுல பிரியப்பட மாட்டார். அப்போ நம்ம பார்க்கிற இந்த 2வது காரியம், ஆவிக்கு உட்பட்டவர்கள் எதை செய்வார்கள் எதை செய்ய மாட்டார்கள், ஏன் என்று நாம் பார்க்கும்போது அவர்கள் மாம்சத்தின்படி நடக்க மாட்டார்கள், ஆவியின்படி நடப்பார்கள். அவர் மாம்சத்தின்படி சிந்திக்க மாட்டார்கள், ஆவியின்படி சிந்திப்பார்கள். ஏனென்றால் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனாய் இருக்கிறது, அது சமாதானமா இருக்கிறது. அதே மாதிரி மாம்ச சிந்தை என்னது, தேவனுக்கு விரோதமான ஒரு பகையாக இருக்கிறது. அதன் மூலமாய் நாம் தேவனை என்ன பண்ண முடியாது, பிரியப்படுத்த முடியாது. இப்போ 3வது காரியம், ஒரு சின்ன ரிவிஷன். முதலாவது என்ன பார்த்தோம், நாம் யார் என்று பார்த்தோம். நாம் யார், ஆவிக்குட்பட்டவர்கள். அதுக்கப்புறம் 2வது காரியம், ஆவிக்குட்பட்டவர்கள் எதை செய்வார்கள் என்று நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ 3வது காரியம், ஆவிக்குட்பட்டவர்களுக்கு வரும் பலன், அவர்களுக்கு வரும் நன்மை இல்ல பலன் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதல் காரியமே ரோமர் 8:1 வசனத்தை பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன இல்லையா, ஆமா, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா, ஆமா, நித்திய ஆக்கினை நமக்கு இல்லை. முதல் காரியம் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2வது காரியம் நமக்கு விடுதலை உண்டு. 2வது வசனத்துல பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் என்று என்ன பண்ணியிருந்த அந்த பாவத்தின் சம்பளமாய் வருகிற மரணம், அதுல இருந்து என்ன பண்ணது, நம்மை விடுதலை ஆக்குகிறது. அப்போ முதலாவது காரியம், நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எதனால, நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்ம இருக்கிறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த காரியம்தான் நமக்கு என்னது, ஜீவனும் சமாதானமும் இருக்கும். ஏனென்றால் நாம் ஆவியின் சிந்தையின்படி நடக்கிறவங்க. 6வது வசனத்துல இருக்கிறது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதுக்கு அடுத்த காரியம், அவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை என்ன பண்றாரா, உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம 11வது வசனத்தை பார்க்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த ஆவி உங்களுக்குள்ள வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான, அதாவது நித்திய ஆக்கினைக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிற உங்கள் சரீரத்தை அவர் என்ன பண்றாரு, நித்தியனுக்கு ஜீவனுக்கு நேராக என்ன பண்றாரு, வழி நடத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன செய்வாரா, உயிர்ப்பிப்பார். அதுக்கப்புறம் 4வது காரியம் நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம். எப்பந்தான் நம்ம தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோமா, நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்போமானால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருப்போம். அது நம்ம பார்க்கக்கூடிய வசனம் 14வது வசனத்துல பார்க்கிறோம், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப நம்ம ஆவிக்குட்பட்டவர்களாய் இருந்தோமானால் அதனால் வருகிற நன்மை பலன் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், நமக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம், நாம் பாவத்திலிருந்து அதன் விளைவாக வருகிற மரணத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமோ ஜீவனும் சமாதானமும் இருக்கும். 4வது காரியம், நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். 5வது காரியம், நம்ம அவருடைய புத்திரர்கள் என
படுவோம். இப்போ முதலாவது காரியம் பார்த்தோம், நாம் ஆவிக்குட்பட்டவர்கள். இரண்டாவது காரியம் பார்த்தோம், ஆவிக்குட்பட்டவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்து மூன்றாவது காரியம், அப்படி நம்ம நடக்கும்போது வருகிற பலனை குறித்து பார்த்தோம். இப்போ அப்படி நம்ம ஆவிக்குட்பட்டவர்களா இருந்தோம்னா நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வரும். ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்குள்ளாக ஆவியானவர் வரும்போது என்ன ஆகுது? பழைய நிலைமை அப்படியே இருக்குமா? இல்லை. அப்போ அந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் மாறி நம்முடைய குணாதிசயம் என்ன ஆகுது? மாறுது. அப்படி மாறுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்னு சொல்லிட்டு ஒரு 2 காரியத்தை மட்டும் பார்க்கலாம். ரோமர் 8:13. ஆமா, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? அப்படி ஆவிக்குட்பட்டவர்களாக இருந்தா மாம்சத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய மாம்சம் ஒன்று சொல்லும், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒன்று சொல்லுவாங்க. ஆனா நம்மளால அதை என்ன பண்ண முடியணும்? மேற்கொள்ள முடியணும். அது எப்போ முடியும்? ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தால் மாத்திரமே நம்மளால மேற்கொள்ள முடியும். அப்படி இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாம்? ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை என்ன பண்ணுவாங்க? அழிப்பார்கள். அப்படி அழிப்பதினால் அவர்கள் என்ன பண்றாங்களாம்? பிழைக்கிறார்கள். அப்போ நம்முடைய குணாதிசயத்துல ஒன்று, அதாவது நாம் ஆண்டவர் தெரிந்து கொண்ட வாழ்க்கையை நாம் அவருடைய சித்தத்தின்படி இந்த உலகத்துல வாழ போறோம், அப்படித்தானே? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? பாவ உலகத்துல வாழ்றோம். நம்மளை சுத்தி உலகத்தின் காரியங்கள் வித்தியாசமா இருக்குது. இப்ப நம்ம அந்த எகிப்து குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், அவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்க, 400 வருஷமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அது பழகி போயிருச்சு. இதுவே என்னது? அடிமைத்தனத்துல இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்ற அளவுக்கு என்ன ஆயிடும்? அதுல பாதி பேருக்கு பழகி போயிடும். அது இப்படிதானே நம்ம வேலை செய்யணும், வேற என்ன பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். ஆனா ஆவிக்கு உட்பட்டவர்கள் ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல இருக்கும்போது சுற்றி நடக்கிற காரியத்தை பார்த்து இதெல்லாம் சாதாரணமான காரியம், நம்ம இதன்படி செய்கிறது தவறில்லை என்று நினைப்போமானால் நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கோம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னது? நம்முடைய பிள்ளைகள் இப்போ ஒரு 18 வயசு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? பைக் வேணும்னு கேட்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுவீங்க? பெருந்தன்மையா வாங்கி கொடுத்துருவீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டாவது என்ன பண்ணுவீங்க? வாங்கி கொடுத்துருவீங்க. எவ்வளோ சண்டை போட்டாவது வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் சட்டம் என்ன சொல்லுது? எப்போ பைக் ஓட்டலாம்? ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? சட்டத்தையும் மீறி நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? சில காரியங்களை செய்கிறோம் கீழ்ப்படியாம. அப்போ அது நல்ல காரியமா? அது ஆவிக்கு உட்பட்டவர்கள் செய்ய வேண்டிய காரியமா? இல்லை. அப்போ அதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மேற்கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டில் பையன் பைக் வச்சிருக்கான்னா சந்தோஷம், நமக்கு 18 வயசு ஆகட்டும், லைசன்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? பைக் வாங்குவோம். சரி, அது கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம். மொபைல் போனுன்னு ஒன்று இருக்கு, நம்ம இப்போ ரொம்ப சகஜமா பயன்படுத்தக்கூடியது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அது 6 மாச குழந்தைனாலும் அதுக்கு ஒரு மொபைல் போனு, மீதி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மொபைல் போனு, அதுலயும் பயங்கர பிராண்டடான மொபைல் போனு. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா தேவைக்கு வாங்குறோம், சந்தோஷம். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? அந்தந்த காரியங்கள்ல நாம் ஆவிக்கேற்றபடி சிந்தித்து என்ன பண்ணோம்? மாம்சத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ ஆவிக்குட்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? மாம்சத்துக்குரியவர்களை அழித்து அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? பிழைப்பார்கள். 2வது உள்ள காரியம் ரோமர் 8:19 வாசிக்கிறோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கோம். ஒன்று வாழும்போது நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்தை அழிச்சு நம்ம ஆவிக்கு ஏற்றபடி வாழ்கிறோம். இன்னொரு காரியம், நம்மளுடைய மனதில் எப்பவுமே இருக்க வேண்டியது என்னது? நம்முடைய சிருஷ்டிகர் மீண்டுமா என்ன பண்ண போறாரு? வர போறாரு. நான் எப்போ அவரை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுமா? ஆவலோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய ஆவிக்குட்பட்டவர்களுடைய 2 குணம் நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். 1, மாம்சத்தை மேற்கொண்டு அழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது, சிருஷ்டிகரை சந்திக்க எப்பொழுதும் நம்ம ஆவலோடு காத்து கொண்டு இருக்க வேண்டும். இப்போ ஒரு சின்ன ரிவிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? நாம் யார்? ஆவிக்குட்பட்டவர்கள். நாம் எப்படி இருக்க வேண்டும்? மாம்சத்தின்படி நடாவாமல் ஆவின்படி நடக்க வேண்டும். மாம்சத்தின்படி சிந்திக்காமல் ஆவின்படி சிந்திக்க வேணும். ஏன்னா அது தேவனை பிரியப்படுத்தாது. மாம்ச சிந்தை அது தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. அடுத்து 3வது காரியம் என்ன பார்த்தோம்? அதனால வருகிற பலன் பார்த்தோம். என்னென்னது? ஆக்கினை, தீர்ப்பு,
இல்லை. நாம் பாவத்திலும் மரணத்திலிருந்தும் விடுதலை பெற்றிருக்கிறோம். அப்புறம் நமக்கு ஜீவனும் சமாதானமா இருக்கிறது. நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாமல் நாம் தேவனுடைய புத்திரர் என படுகிறோம். அடுத்து 4வது காரியம், நம்முடைய குணாதிசயங்கள் பார்த்தோம். 2 முக்கியமானது. நம்ம உலகத்துல வாழும்போது மாம்சத்தை அழித்து ஆவியினால வாழ வேண்டும். 2வது காரியம், நாம் நம்முடைய இரட்சகர் வருகிறதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டும். இப்ப கடைசியாக ஒரு காரியம் பார்க்கிறோம். ஆவியானவர்களுக்கு கிடைக்கிற உத்தரவாதம், ஆவிக்குட்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஒரு அஷூரன்ஸ். என்னது? ஒரு உத்தரவாதம். நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது என்ன சொல்லுவாங்க, இது கண்டிப்பா எவ்வளவு நாள் உழைக்கும்? 1 வருஷமோ 2 வருஷமோ உழைக்கும். இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், இதுக்கு வேற பொருள் தருவோம், இல்லைன்னா அதுக்கு சரி பண்ணி தரோம். இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, உலகத்துல அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஆவிக்குள்ளாக வாழ்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உத்தரவாதம் என்று நாம் பார்க்கும்போது ஒரு காரியம், ஆவியானவர் நமக்காக என்ன பண்றாரு, சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்னது? இவர்கள் ரோமர் 8:16 வசனத்தை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று என்ன பண்றாரா, ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நீங்கள் ஆவி உங்களிடத்தில் இருந்தால் ஆவியானவர் என்ன கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். இவன் யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. 2வது காரியம், ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பதினால் நமக்கு உதவி செய்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த காரியமும் நம்ம ஏற்கனவே தியானித்தது. ரோமர் 8:26 இருக்கிறது. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில், நம்ம ஒருவேளை ஏதோ பலவீனங்கள்ல இருக்கிறோம், ஆவியானவர் என்ன பண்றாரா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் நமக்கு அவர் என்ன செய்கிறாரா, உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் அவர் நமக்கு என்ன செய்கிறார், உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்து இன்னொரு காரியம் நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். அவர் நம்ம என்ன பண்றாரு, அழைக்கிறாரு, முடிவு பரியந்தம் என்ன பண்றாரு, நடத்துறாரு. நம்மளுடைய காரியம் நாம் ஆவிக்குள்ளாக என்ன பண்ணோம், நிலைத்து இருக்கணும். நம்ம அந்த 2 வசனம் மட்டும் வாசிப்போம். ரோமர் 8:29-30. ம் 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 ஆமென். நாம் ஆவிக்கு உட்பட்டு இருந்தா இந்த அஷூரன்ஸ் நமக்கு இருக்கு. என்ன நிச்சயம்? தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அவரே நம்மை முடிவு பரியந்தம் கொண்டு சென்று என்ன பண்ணுவாரு, நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்ப நம்ம ஆவிக்கு உட்பட்டு இருந்தோமானால் அவர் அழைத்த தேவன் என்ன பண்றாரு, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து நம்மளை நீதிமானாக்கி நம்ம என்ன பண்றாரு, மகிமையும் படுத்துகிறார். அந்த ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் முடிவுல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே எப்படிப்பட்டவர்களா இருப்போம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய அன்பினால என்னது, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்ட பிறகு ஆவியானவர் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் ஆவியானவரால. ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து அவர் கிரியை செய்ய நம்ம விட்டு கொடுக்கும் போது இந்த உத்தரவாதம்லாம் நமக்கு வருகிறது. முதலாவது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவரே சாட்சி கொடுக்கிறார். 2வது, நம்ம இந்த வாழ்க்கையில வாழும்போது நாம் இக்கட்டான சூழ்நிலை, பலவீனத்தின் மத்தியில் இல்லை, எந்த காரியத்துல நாம் கடந்து சென்றாலும் ஆவியானவரே நமக்காக என்ன பண்றாரா, வேண்டுதல் செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அவர் நம்மை முன்குறித்த தேவன் கடைசி வரைக்கும் நம்மை மகிமைப்படுத்துறது வரைக்கும் என்ன பண்றாரு, அவரே நம்மை நடத்தி செல்லுகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அந்த வழி, அந்த பாதை நமக்கு முடிவு எப்படி இருக்கிறதா, ஜெயம் உள்ளதாக இருக்கிறது. நம்மளுக்கு கண்டிப்பா என்ன உண்டு, ஜெயம் உண்டு. ஏன்னா அவர் நம்மை அழைத்து இருக்கிறார், அவர் நமக்கு கண்டிப்பா ஜெயம் தருவார். நம்மளுடைய காரியம் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்ம இருந்து அவருடைய வழி நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய சித்தத்தை நம்மளால முழுமையாக என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். அப்படி இருக்கும்போது இன்னொரு முக்கியமான ஒரு நிச்சயம், அதுதான் நம்ம கடைசியில பார்க்கிறோம். கடைசி வசனத்துல, வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் ஆட்கொண்டு நடத்துவாரானால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை யாராலையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. நம்ம ஒருவேளை மாம்சத்தின் சிந்தைக்கு இடம் கொடுப்போமானால்
நம்ம ஆண்டவருடைய அன்பை விட்டு என்ன பண்ணிடுவோம், விலகி போயிடும். அப்படி இல்லாமல் ஆவியானவருக்கு முற்றிலுமாய் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது நம்ம தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை யாராலையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க மாட்டாது என்று என்னவா இருக்குதான், நிச்சயித்திருக்கிறேன். அதுதான் ஒரு முக்கியமான அந்த உத்தரவாதமா இருக்கிறது. நமக்கு அந்த உத்தரவாதம் இருக்கா? எத்தனை பேருக்கு அந்த உத்தரவாதம் இருக்குது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் புலம்ப மாட்டேன். நாளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் நான் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன். ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, ஏதாவது செஞ்சிருக்காரா, அவனுக்கு செஞ்சிருக்காரு, இவனுக்கு செஞ்சிருக்காரு, அப்படி புலம்பி கொண்டு இருப்போமா? இல்லைன்னா அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பாருங்க. ரோமர் 38:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே, மரணமானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நம்ம ஆவியானவருக்குள்ளாக இருக்கும்போது நமக்கு ஒரு நிச்சயம் என்ன உண்டு, என் தேவனுடைய அன்பை விட்டு யாராலும் என்ன பண்ண முடியாது, என்னை பிரிக்க முடியாது. அப்படி ஆவிக்குள்ளாக இருக்கிறவங்களுக்கு என்னவா இருக்குதான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ரோமர் 8:28 பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்துல அந்த அன்புல உறுதியாய் இருப்போமானால் நமக்கு சகலமும் என்னவா இருக்கிறதா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம கடைசியா பார்த்த காரியம், ஆவிக்கு உட்பட்டவர்களுக்கு உள்ள உத்தரவாதம் என்னவென்றால், ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் இவன் தேவனுடைய பிள்ளை என்று. அவரே நமக்கு உதவி செய்கிறார், அவரே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அதை நம்ம தியானித்தோம். நான் ரொம்ப அதுக்குள்ள போகிறோம்ல, இருந்தாலும் சொல்லுகிற காரியம், நமக்கு வேதனைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் வரும்போது சில நேரம் நம்மளுக்கு என்னது, ஆண்டவர் இடத்துல போய் நிற்கிறதுக்கு ஒரு பலன் இருக்கும். சில நேரம் அந்த பலனும் நமக்கு இல்லாதது போல தோன்றும். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சூழ்நிலையிலும் ஆவியானவர் என்ன பண்றாரா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணோம், நம்ம பெரும்பாலும் என்னுடைய பழக்கம் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, என்னால் எதுவும் முடியலன்னா நான் என்ன பண்ணிடுவேன், நீங்களா என்ன பண்ணுவீங்க, உங்களால் ஒரு சூழ்நிலையில முடியல, என்ன பண்றதுன்னு தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு பெரிய பிரச்சனை, உங்களுக்கு சொல்யூஷன் தெரியல, என்ன பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணுவீங்களா? வெரி குட். அப்புறம் யாருக்கிட்டையாவது சொல்லுவோம். ஆமா, நான் ரொம்ப முடியல, இந்த பிரச்சனை நம்மளுக்கு எதுவும் தெரியலன்னா என்ன பண்ணுவேன்னா, படுத்து தூங்கிடுவேன். சில நேரம் தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுவோம், ஏதாவது நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆறுதல் தருகிற பாடல்களை என்ன பண்ணுவோம், பாடுவோம். இந்த மாசம் நான் கற்றுக்கொண்ட இல்லை நான் பண்ணணும்னு விரும்புகிற ஒரு காரியம், அந்த மாதிரி சூழ்நிலையில ஏதோ ஒரு பாட்டு பாடுறதுக்கு பதிலாக அந்நிய பாஷையில நாம் ஆண்டவரை துதிக்கும் போது நம்மளுக்கு என்ன பலவீனமோ அதன் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்றார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எல்லாமே நன்மையாக தான் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், எதுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும், ஆவிக்கு உட்பட்டவர்களாக, ஆவியில முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவர் அழைத்த தேவன், முன்னறிந்து முன்குறித்த தேவன் என்ன பண்றார், முடிவு பரியந்தம் ஜெயம் உள்ளவர்களாக நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இப்போ நமக்கான கேள்வி, நம்ம மேல இவ்வளவு அன்பு வைக்கிறாரே தேவன், நம்ம என்ன செய்கிறோம், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதுதான் நமக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை குறித்து நீங்க என்ன பண்ணோம், இன்னைக்கு சிந்திங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை திரும்ப என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்க. ஆவிக்குட்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த நாள்ல இருந்து நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும், ஆவிக்கு உட்பட்டவர்கள் என்ற உணர்வோடு நாம் என்ன பண்ணணும், வாழ வேண்டும். அப்படி இருந்தா ஆண்டவர் நடத்துறத நாம் அந்த வித்தியாசமான அனுபவங்களை நம்மால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடிக்கலாம். நான் சொல்றது மட்டும் கவனிங்க. நம்ம வீடுகளில் பார்க்குறோம் பெற்றோர்களை, ஒருவேளை அந்த பிள்ளை ரொம்ப அம்மாவுக்கு செல்லமாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பாவுக்கு செல்லமாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அவன் கேட்கிற பொருளை
என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை அது அரசாங்கம் வந்து அனுமதிக்காட்டாலும் சரி, இல்லை சுற்றுச்சூழல் அதற்கு எதிராக இருந்தாலும் சண்டை போட்டாவது என்ன பண்ணுவாங்க? வாங்கி நம்ம கொடுத்துருவோம். அது நன்மையா தீமையான்னு கூட நம்ம என்ன பண்றதில்ல, நிறைய நேரம் யோசிக்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய தேவன் எவ்வளோ அன்பு வைக்கிறாருன்னு சொல்லி நம்ம அதை ருசித்து பார்க்கும்போது, இதே ரோமர் பகுதியில் பார்க்குறோம், பிதா நம்ம மேலே வைத்து அந்த அன்புனால என்ன பண்றாரு? தம்முடைய குமாரனை நமக்காக 3வது வசனத்துல பார்க்கிறோம், தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் என்ன பண்றாரு? அனுப்புறாரு நமக்காக. எதற்காகனா, நாம் ஆக்கினைக்கு தப்புவிப்பதற்காக, நம்மை ஆக்கினையிலிருந்து தப்புவிப்பதற்காக அவர் என்ன பண்றாரு? இயேசுவை இந்த உலகத்துல தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ பிதா நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே அதிகாரத்துல நம்ம ரோமர் 8:34 பார்க்கிறோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக என்ன செய்யறாரா? நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. இப்போ மனதுல யோசிச்சு பாருங்க, சிங்காசனத்துல பிதா உட்கார்ந்து இருக்கார், பக்கத்துல வலது பார்சத்துல இயேசு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளாக இங்க யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒரு பக்கம் இயேசு அங்க வந்து சொல்றாரு, என் மகனுக்கு என்ன தேவை, என் மகன் இந்த சூழ்நிலையில எப்படி இருப்பான், அவனுக்கு என்ன செய்யணும், அவனை எப்படி வழி நடத்தணும், அந்த காரியத்தை குறித்து இயேசுவும் ஒரு பக்கம் என்ன பண்றாரு? பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் பிதாவோட. இன்னொரு பக்கம் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மளுடைய தேவைகளையும் நமக்கு உதவி செய்கிறவராய் இருந்து அவர் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல், ஒருவேளை பெற்றோர்கள் கெட்ட காரியமா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செய்கிறாங்க, ஆனா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன தேவையோ அதை அவர் என்ன பண்றாரா? நமக்கு பதிலாக, நமக்கு அதை கேட்க தெரியாவிட்டாலும், ஒருவேளை நாம் மாம்சத்தின்படி எதையாவது போய் தவறான காரியத்துல விழ போனாலும், ஆவியானவர் நம்மை முத்தரித்து கொண்டு மீட்டு கொண்டு அவர் என்ன பண்றாரா? பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே வாசிச்சது போல அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியா, நமக்கு தெரியல, நமக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல, சூழ்நிலைகள் எப்படி போகுதுன்னு புரியல, காரியங்கள் எல்லாமே முற்றிலும் அப்படியே ஒரு வெறுமையாக இருக்கிறது. ஆனா ஆவியானவருக்கு தெரியும். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர், ஆவிக்குட்பட்டு நீங்கள் இருக்கும்போது அவர் உங்களுக்காக பேசுகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ செல்ல பிள்ளைகளாக நாம் இருந்தால் பிதா உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம மேல அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறாரு. இயேசு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை பாருங்க. நம்ம அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கை பெற்றிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு, மாம்சத்தை அழிக்காமல், மாம்சத்தின் கிரியைகளை சுட்டரிக்காமல், நம்ம வாழ்க்கையை வீணடித்து கொண்டு, நாட்களை வீணடித்து கொண்டு இருப்போமானால், இந்த நாளில் ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் இந்த நாளில் ஆண்டவரிடத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அவர் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார் உங்க மேல. ஏசப்பா, என்ன உம்முடைய ஆவிக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுங்க. ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்புங்க. அப்பா, ஆவியின் வரங்களினால், அடையாளங்களினாலும் வல்லமையினாலும் அப்பா, நாங்கள் மாம்சத்தை ஜெயம் கொண்டு நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க, ஆவியின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம்மா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. இந்த நாள்ல இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரட்டும். இந்த மாதம் முழுவதும் நம்ம எவ்வளோ காரியங்கள் தியானித்தோம். ஆவியானவர் நமக்காக எவ்வளோ காரியங்களை செய்கிறார், நமக்காக அவர் என்னென்ன செய்கிறார், அவர் எவ்வளவு முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு தேவை என்பதை நாம் தியானிக்கிறோம். அப்படி இருக்கிற நாம், ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற நாம், அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அதன் மூலமாய் நாம் நிச்சயத்தை பெறுகிறோம். அதன் மூலமாய் நாம் இன்னுமாய் அவருடைய அன்பை பிரதிபலிக்க, இன்னும் மாம்சத்தை அழித்து ஆவிக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, அப்பா, உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீர் அறிந்திருக்கிறீர். ஆவியானவரே, உமக்கு தெரியும்
எங்கள் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னு நீர் சித்தமா இருக்கிறீரோ, பிதாவின் சித்தம் என்னவோ அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீங்க எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்பா. நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. அப்பா, நாங்கள் வழி அறியாமல் நடக்கிறவர்களாய் ஆண்டவரே, அப்பா, ஒரு குருடர்களை போல ஆண்டவரே, அப்பா, எங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அலைந்து கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா, எங்கள் தேவன் யார் என்று ஆண்டவரே, அப்பா, தெரியாமல் அறிந்து கொள்ள அப்பா அலைந்து கொண்டிராதபடிக்கு அப்பா, நாங்கள் உண்மையே பற்றி கொள்ள, ஆவிக்கு உட்பட்டவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. அல்லேலூயா. உண்மை உள்ள இருதயத்தோடு கேட்போம். அல்லேலூயா. நாம் படித்தது போல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழைத்தால் நாம் பிழைப்போம். அல்லேலூயா. கலாத்தியர்ல இதே பவுல் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் என்று நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோமானால் உலகத்திற்குரிய மாம்ச இச்சைகளை நாம் சிலுவையிலே அறைந்து ஆவியினாலே நாம் பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னது போல நமக்குள்ளாக இருந்து ஜீவ நதி பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது தேங்குற நிலைமையா இருக்கக்கூடாது, அது ஒரு கெட்டு போன நிலைமையா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் பின்வாங்கி போவோம். பின்வாங்கி போனால் அந்த ஆத்துமா மேல தேவன் பிரியமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே, அப்பா, எங்களில் உள்ள மாம்ச சிந்தைகளை எல்லாம் நாங்கள் அழித்து மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, ஆவியின் சிந்தையினால அந்த ஜீவனும் சமாதானமும் எங்களுக்குள்ளாக வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்துல உண்மை நோக்கி பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க அப்பா. நீங்க ஆவிக்குள்ளாக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிறைவாய் ஆண்டவரே அவள் மேல தங்குங்க ராஜா. அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து அவளுடைய மாம்ச சிந்தைகள், மாம்ச செயல்கள் எல்லாவற்றையும் மாற்றி அப்பா, ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு ஆவியானவர் எங்களை நடத்துங்க. அல்லேலூயா.